ஹாய் ஹலோ. வீட்டில் சும்மா உட்காந்துருந்தா ஏதாவது ஒன்று செய்யணும்னு தோணும்ல, அந்த மாதிரி ஒரு வேலையை ட்ரை பண்ணி சொதப்பலை, ஆனால் நல்லா தான் இருக்குது. உருளைக்கிழங்கு கேஎஃப்சி, ஆனால் கடை அளவுக்கு வரல. வாங்க பார்க்கலாமா? பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கேன்னு. உருளைக்கிழங்கு கேஎஃப்சி கடையில் வாங்குகிற கேஎஃப்சி மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் அந்த ரேஞ்சுக்கு இல்லை. இங்கே பாருங்கள், அடுத்து திரும்ப வந்து இவனாக போட்டிருக்கான். இது வந்து கடையில் செய்கிற மாதிரியே தான் ட்ரை பண்ணேன், ஆனால் இந்த இது வந்து கடையில் செய்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ ரெண்டாவது வந்து நான் வீடியோ போட்டுட்டு வர்றேன், நீ செய்டான்னு சொல்லிட்டேன். பாருங்கள் இடத்த எப்படி நாரடிச்சு வச்சுருக்கோன்னு. ஃபஸ்ட்டு இதில் வந்து மைதா மாவு, முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சு இதில் உருளைக்கிழங்கு எடுத்து, இந்த மாவு வந்து இதுக்கு முன்னாடி மாவாக தான் இருந்துச்சு தண்ணி இல்லாமல். இப்போது நான் வந்து வீடியோ போட போகிறேன்னு போயிட்டேன், அது வந்து இவன் செஞ்ச வேலை, அதில் ஏதோ தெரியாமல் தண்ணி கலந்து பண்ணிட்டான். அடுத்து வந்து இந்த மைதா தான் போட்டேன், நாகா மைதா தெரியுதா, இந்த மைதா வாங்கி தான் பண்ணணும். இஞ்சி பூண்டு வீட்டில் தான் அரைச்சோம், மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டாச்சு. பாருங்கள் கேஎஃப்சி ஸ்டைலில் இருக்கான்னு தெரியலை, சரி முயற்சி பண்ணி பார்த்தேன். நல்லா இல்லைன்னு யாரும் திட்டாதீங்க, நான் டேஸ்ட்டு பண்ணிவிட்டு சொல்கிறேன். கேஎஃப்சி டேஸ்ட்டுக்கு தான் இருக்குது, ஆனால் சிக்கன் இல்லை, உருளைக்கிழங்கு. ஆனால் சிக்கனுக்கும் கேஎஃப்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல, நல்லா தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டைம் சிக்கன்லேயும் இட்லிலேயும் செஞ்சு பார்க்கணுன்னு ஒரு ஆசை எனக்கு. இட்லி கேஎஃப்சி ரொம்ப பிடிக்கும். இட்லியே சும்மாவே மிச்சம் இருந்துச்சுன்னா உப்புமா இல்லை இட்லியை கட் பண்ணி சிக்கன் பொடி போட்டு பொரிக்கிற பழக்கம் இருக்குது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நைட்டு செய்யலாம் நினச்சோம். இட்லி தான் நைட்டுக்கு பார்த்தா, சரி 2 உருளைக்கிழங்கு இருந்துச்சு, இதை பண்ணுவோன்னு பார்த்தா ஓரளவுக்கு ஓகே தான். பாருங்கள், கேஎஃப்சி மாடலில் தான் இருக்குது. சரி ஓகே, ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அடுத்து திருத்திக்கலாம். பையன் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பொறிச்சு வீணாக்கிட்டு இருக்கான், போய் பார்க்குறேன். பாய்.